ஈரானுக்கும் ஈராக்கிற்கும் இடையே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் அது. ஈரானை சார்ந்த போர் வீரர்கள் ஈராக்கை சார்ந்த பல போர் வீரர்களை கைது செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களை ஒன்றாக நிறுத்தி சுட்டுக்கொல்லும் வீரர்களுக்கு அவர்களை சுட்டுக்கொள்ளும்படியான கட்டளை பிறந்தது. ஒவ்வொரு வீரனாக அவர்கள் சுட்டுக்கொள்ளும் வேளையில் ஒரு வீரன் பயத்தினால் அவனை குண்டு தாக்கும் முன்னதாக அதிர்ச்சியில் மயங்கி கீழே விழுந்தான். அவன் அருகில் நின்ற அவனுடைய நண்பனை சுடும் பொழுது சுடப்பட்ட அவன் கீழே விழுந்து கிடந்த தன்னுடைய நண்பன் மேல் சாய்ந்தான். துப்பாக்கி சத்தமெல்லாம் ஓய்ந்த பின்பு மயக்கம் தெளிந்து விழித்துக் கொண்ட அந்த வீரன் தன் மேலெல்லாம் இரத்தமாயிருப்பதை பார்த்து தன் மேலும் குண்டு பாய்ந்திருக்கிறதோ என்று தன் உடலை அசைத்து பார்த்த பொழுது அவன் மேல் எந்த குண்டும் பாயவில்லை. அவன் மேலிருந்த இரத்தம் எல்லாம் அவனுடைய நண்பனுடைய இரத்தம். இந்த நண்பனுடைய இரத்தம் இவன் மேல் இருந்ததினால் அந்த சுட்டுக் கொல்லும் படை வீரர்கள் இவனும் கொண்டடிபட்டுதான் செத்து கிடக்கிறான் என்று போட்டுவிட்டு போய்விட்டார்கள். உயிர் விளைத்த வீரன் மீண்டும் தன் படைகளோடு போய் சேர்ந்தான். அந்த நண்பனின் இரத்தம் இவனுடைய உயிரையே காத்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமது பாவங்களுக்காக நாம் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். நமது இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற நியதி காக்கப்படவும் நிறைவேற்றப்படவுமே இயேசு நமக்கு பதிலாக நமது பாவத்தையும் சாபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நம்பி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா?